விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. ஆமா ஜம்பு, அவனுங்க பிளான் போட்டதை தெரிஞ்சு நீ ஒரு பிளான் போட்ட மாதிரி இருக்க. திடீர்னு எப்படி இவங்களை பிடிச்சி புது பிளான் போட்ட? அதுவும் அவங்க பிளான் மாத்திட்டாங்க, நீ எப்படி கண்டுபிடிச்ச ஜம்பு? ஒரு நாள் தாடி வளர்ந்துட்டாலும் என் மூஞ்சி என்னாலே கண்ணாடியில பார்க்க முடியல. இதுல எப்படிதான் இந்த சாமியாருங்களா திராட்சை கொடி மாதிரி தாடியை வளர்த்துட்டு திரியுறாங்கன்னு தெரியலையே. ஊரை ஏமாத்தணும்னா எதை வேணாலும் தாங்கிக்குவாங்க போல இருக்கு. ஆனா நமக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா. நமக்கு நல்லா முழுன்னு இருந்தா தான். ராஜா சினி ட்ரெஸ்ஸஸ். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. நம்ம ஜம்பு மாதிரி தெரியுதே. அட நம்ம ஜம்பு தான். டேய் ஜம்பு மாப்ள. அட நம்ம முன்னாள் கூட்டாளி. ஏய் நீ கௌதம் தானே? டேய் எனக்கு அந்த பேர் பிடிக்காதுன்னு தெரியல. என் தாத்தா வச்ச பேரு கருப்பு சாமின்னு கூப்பிடு ஜம்பு. மாப்ள. டேய் ஜம்பு அப்பவே யாரா இவனுக்கு ஊர் நாட்டுல கௌதம்னு பேர் வச்சதுன்னு கிண்டல் அடிப்பவே ஞாபகம் இருக்கா? பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாது ஜம்பு. நீ கூட கல்யாணம் பண்ணி வீட்டோட மாப்பிளைய செட்டில் ஆயிட்டுன்னு கேள்விப்பட்டேன். நீ அப்ப எப்படி இருந்தியோ இப்பயும் அப்படியே இருக்கே மாப்ள. அதெல்லாம் ஜம்புக்கே ஒரு தனித்துவம் மாப்ள. ஆமா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் இந்த வாடகை ட்ரெஸ் கடை முன்னாடி. நீ தாம்பரம் ஏரியால தான் அடியால சுத்திக்கிட்டு இருந்த. உள்ள 4 பேர் இருக்கானுங்க. பாத்தீங்க திருநெல்வேலி. இங்க ஏதோ சின்ன சம்பவம் பண்ணமா, ஆள் பத்தலன்னு சொன்னாங்க. இப்ப வேற நமக்கு ஒண்ணும் வேலை இல்லையா, அதான் கை செலவுக்காகன்னு ஒத்துக்கிட்டேன். உன் நிலைமை இப்படி ஆயிப்போச்சே மாப்ள. ரொம்ப பரிதாபமா இருக்கு மாப்ள. உன்ன மாதிரியா ஜம்பு? உனக்கு தான் உன் மாமியாரு மச்சான்லாம் உன்னை வீட்லயே வச்சு சோறு போடுறாங்க. எனக்கெல்லாம் அப்படி இல்ல ஜம்பு. மாப்ள கிண்டல் பண்ணது மாப்ள. சரி சரி பண்ணிட்டு போ. போராளி வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் மாப்ள. ஆமா துணி கடைக்குள்ள அவனுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? அதுவா, எவனோ ஒருத்தன் ஏதோ வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு பணம் கேட்டு டார்ச்சர் பண்றானா. இன்னைக்கு பணம் வாங்கிட்டு அவன் பைக்ல திரும்பி போறப்ப டிராபிக் போலீஸ் வேஷம் போட்டுக்கிட்டு அவனை பிடிக்க போறோம். நான் அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் ஜம்பு. புடிச்சு என்ன பண்ண போறீங்க? புடிச்சு என்ன பண்ணுவோம்? அவங்ககிட்ட இருக்கிற வீடியோவையும் பணத்தையும் அடிச்சு புடுங்க வேண்டியதுதான். எந்த ஏரியால? நம்ம ஐயப்பாக்கம் பக்கத்துல தான். டேய் இங்க என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உள்ள கூப்பிடுறாங்கடா. மாப்ள கூப்பிடுறாங்க, நான் என்னன்னு பாக்குறேன். அதே நம்பர் தானே வச்சிருக்க. கண்டிப்பா நான் உனக்கு கால் பண்றேன் மாப்ள, மறந்துடாத. சரி மாப்ள. ஏதோ அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணு. ஐயப்பாக்கம் வீடியோ, பைக்கு, பணம் கேட்டு மிரட்டுறது. நம்மள அடிக்கத்தான் பிளான் பண்ணிருக்கானுங்களா? டே கண்ணா ராமு, பிளான போடுறீங்க. இப்ப நான் போடுறேன்டா பிளானு. பாப்போண்டா நீங்களா நானானு. 50 லட்சம் வரட்டும், அதுக்கப்புறம் ஏன் தோரணை என்னன்னு நான் காட்டேன். இதுதான் நடந்தது சுபு. காஸ்டியூம் கடையில வச்சு அவனுக்கு இப்படி ஒரு பிளான போட்டதை நான் கண்டுபிடிச்ச உடனே வேலூருக்கு போன் பண்ணி நம்ம ஆளுங்களை வர வச்சுட்டேன். பசங்களும் நான் சொன்ன மாதிரி டம்மியா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி என் ஆளையக்கா இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. பணப்பைய தூக்கிட்டு ஓடுற மாதிரி தம்பி ஊரை சுத்தி நேரா இங்க கொண்டு வந்துட்டான். எல்லாம் சரியான ஆளுங்களா தான் இருக்காங்கய்யா. இந்த மாதிரி நாணயமா இருக்கிறவங்கள எப்பவுமே நம்ம கூட வச்சுக்கிட்டா நமக்கு தான் நல்லது. அவங்களுக்கு பேசுறதை விட அதிகமா பார்த்து போட்டு கொடு, அவங்க கிளம்பிட்டோம். யோ நீ என்ன சொல்றது? என் ஊருக்காரங்களை நான் இப்படியே விட்டுருவேனா? ராஜாக்களா வாங்கடா. போங்க வாங்க 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 வாங்க. வாங்கடா பிடிங்க. எல்லாரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கங்க. சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நாங்க இப்ப கிளம்புறோண்ணே. எப்போ என்ன வேலைனாலும் ஒரு கால் பண்ணுங்கண்ணே, உடனே கிளம்பி வந்துடுறோம். சரிடா 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 வரேண்ணே. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. போயிட்டு போயிட்டு வரேன். போட போட. ஜம்பே அப்புறம் என்ன, பணத்தை சரிசமமா பிரிச்சுக்கலாம்ல? இவனுக்கு சரி பங்கு தரலாமா இல்ல ஆட்டைய போட்டுலாமா? வேண்டாம்,
இவனால் நிறைய காரியம் ஆகணும். இவன் நினைச்சா நம்ம கதையை முடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. வேண்டாம் வேண்டாம், கொடுத்துருவோம். என்ன ஜம்பு ரொம்ப யோசிக்கிற? சச்சா, அது சரி பங்காவே பிரிச்சிருவோம். சுப்பு, இது பாரு, என்ன சந்தேகப்படாத. சந்தேகப்படல ஜம்பு. ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேச போற? சரி சரி, உன் பங்கு பணத்தை என்ன பண்ண போற? என்ன பண்றது? பேங்க்ல போட முடியும். சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு மாசம் மாசம் வட்டியை வாங்கிக்க வேண்டியதா? நீ பணத்தை கொண்டு போய் சேட்டுக்கிட்ட கொடுக்கறது அவ்வளவு நல்லது இல்ல. கொள்ளையடிச்ச பணத்தை தெரிஞ்சவங்க கிட்ட கொடுக்க கூடாது, ஏன்னா திரும்ப வராது. அந்த சேட்டு கண்ணனுக்கு வேண்டியவன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் சேட்டு கண்ணன் கிட்ட போட்டு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் அந்த பணம் உனக்கு இல்லாமையே போயிடும். ஏற்கனவே கண்ணனுக்கு உன் மேல சந்தேகம் இருக்கு, பார்த்து நடந்துக்க. ஐயோ, நீ சொல்றது சரிதான். நானும் தெரியாம சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டேனே. சரி சரி, நான் எப்படியாவது சொல்லி அதை வாங்கிடுறேன். எனக்கு ஒன்று தோணுது சொல்லவா? நாம இந்த பணத்தை சரி பங்கா பிரிச்சு உன் பங்கு காசை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? என் பங்கு வச்சு நான் ஒரு லாரி வாங்க போறேன். நீ ஒரு லாரி வாங்கி விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். அப்பப்ப வந்து கணக்கு பார்த்து வருமானத்துல பங்கு வாங்கிக்க. என்ன சொல்ற ஜம்பு? ஆமாயா, நானும் புதுசா ஏதாவது பிசினஸ் தொடங்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா தெரியாத தொழில இறங்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கண்ணனுக்கு தெரிஞ்சாலும் வம்பு. எங்க இருந்தா இவ்வளவு பணம் வந்துச்சு நோண்ட ஆரம்பிச்சிருவான். என்ன பிசினஸ் பண்றது? அதுக்கு தான் சொல்றேன், லாரியை வாங்கி விட்டுரு. நீ ஒன்னும் காட்டிக்காத, அப்படியே போக வர ஜாலியா இருந்துக்கா. நான் உனக்கு சொலையா சம்பாதிச்சு கொடுக்குறேன். வேணாம் சுப்பு, நம்ம 2 பேரோட பேர்லயும் புதுசா ஒரு லாரி கம்பெனியை தொடங்குவோம். என்ன வீட்டோட மாப்பிள்ள தண்ட சோறுன்னு அந்த மொத்த குடும்பமும் என்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா? எல்லாரும் முன்னாடியும் வாழ்ந்து காட்டணும் சுப்பு. இப்பதான் முதல் தடவை ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. அந்த கண்ணை கீழே போகணும், நாம மேல வரணும். சரி, அது அப்புறமா பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2-3 நாள் இங்க இருக்க கூடாது. இப்படியே போய் நின்னு வச்சுக்கோ, என்னாச்சு ஏதாச்சுன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. கண்ணனுக்கு என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அதனால நான் வேலூர்ல போய் ஒரு வாரம் இருக்க போறேன். நிலைமை சரியானவனே வந்துடுறேன். யோ, வீட்டுல உன் அத்தை பொட்டாட்டில தேட போறாங்கய்யா. ஏதாவது பிரச்சனை ஆயிட போதியா? இப்ப பாரு என் நடிப்ப. என் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி நான் வேலூருக்கு போக போறேன்னு சொல்ல போறேன். அவ சனிய ஒடிஞ்சா போதும், சரி நிடுவா. சந்தேகம் வராது பாரு. என்ன இந்நேரத்துல ஃபோன் பண்றாரு? ஹலோ, சொல்லுங்க. செல்லம், சாப்பிட்டியா செல்லம்? இப்ப எதுக்கு இப்படி இழுக்குறீங்க? எங்காவது ஊர் சுத்த போறீங்களா? என் செல்லம்னா செல்லம்தான். கரெக்டா கண்டுபிடிச்ச பாரு. இந்த பம்மாத்தெல்லாம் இங்க வேணாம், ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேருங்க. இல்ல சுமதி, ஒரு சொத்து பிரச்சனை. இந்த ஜம்பு வந்தாதான் கரெக்டா இருக்கணும் நான் சொல்லல, அவனுக்கு தான் பிரியப்படுறாங்க. அதான் அப்படியே போயிட்டு வந்துடலான்னு பாக்குறேன். உங்களையும் மதிச்சு சொத்து பிரச்சனைக்கெல்லாம் கூப்பிடுறாங்களாக்கும். நம்புற மாதிரி இல்லையே. நீ எப்பவுமே இப்படிதான் சுமதி. இந்த மாவனை நீ நம்பவே மாட்ட. ஐயோ சாமி, தயவு செஞ்சு மொக்க போடாதீங்க, எதுவும் ஆரம்பிச்சிடாதீங்க. உங்க மொக்கையெல்லாம் தாங்க முடியாது, போய் தொலைங்க. என் செல்லனா செல்லந்தான். 3 நாள், 3 நாள் தான். அப்படியே ஓடி போயிட்டு ஓடி வந்துடுறேன். சரி, முதல்ல போனை வச்சு தொலைங்க. யோ, அது எப்படியா ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசுற? கில்லாடியா நீ? அப்போ பணம் என்கிட்டயே இருக்கட்டும், லாரி பார்த்து ஏற்பாடு பண்ணி வச்சிடுறேன். சுப்பு, அது தப்பு. உன் பணம் உன்கிட்ட இருக்கட்டும், என் பணம் என்கிட்ட இருக்கட்டும். லாரி வாங்கும்போது எல்லாத்தையும் டாக்குமெண்டோட பண்ணிக்கலாம். என்ன சரி, இப்ப பிரிப்போமா? பிரி. இது எனக்கு, இது உனக்கு. நல்லா நல்லா. கூடிய சீக்கிரம் நம்ம தொழில இன்னும் பெருசா அபிவிருத்தி பண்ணணுங்க. கடன் அடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்ப போயிடணும். நம்ம பிள்ளைங்க, பிறக்க போற பேர பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும்.
என்னங்க ஏங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் பேசுறது ஒண்ணு காதுல விழலையா? ஏவுமா நடராஜ் நம்ம மேல இவ்வளவு கோவமா இருக்கான். நம்ம சரவணனை காப்பாத்தின பின்னாடியும் ஏன் நம்ம மேல இவ்வளவு எரிச்சலா இருக்கான்? இதை இன்னும் நீங்க எத்தனை தடவை கேப்பீங்க? எத்தனை தடவை சொன்னாலும் பதில் ஒண்ணுதானங்க. பசங்களுக்கு நீங்க சரவணனுக்கு எதிராக சாட்சி சொன்னீங்கங்கறத விட பெரிய கோவம் வேற ஒண்ணு இருக்கு. அதை விட பெரிய கோவமா? அப்படி என்ன உமா நம்ம பண்ணிட்டோம்? கோவம்னு சொல்றதை விட வெறுப்புன்னு சொல்லலாங்க. எந்த ஒரு மனுஷனுக்கும் தன்னோட நிலை திடீர்னு சரிஞ்சா ஒரு வெறுப்பு வரும்ல, அந்த வெறுப்பு. புரியல. அவங்க முதலாளியாவே இருந்து பழகுனவங்க, யார் கீழையும் வேலை பார்த்து பழகல. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வசதியா கையில பணம் புழங்குச்சு. எல்லாமே இருந்துட்டு திடீர்னு எல்லாமே இல்லைன்னு ஒரு நாள் சொன்னா வெறுப்பு வராதா? நாம தான் அதுக்கு காரணம்னு அவனுங்களுக்கு நினைப்பு. அதுவும் இப்ப பாருங்க, வீட்டோட மாப்பிள்ளைய வேற போயிருக்கானுங்க. அது இன்னும் அசிங்கம்னு நட்ராஜ் நினைக்கிறான். அவன் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீடு போச்சு, சொத்து போச்சு, தொழில் போச்சு. வீட்டோட மாப்பிள்ளைங்கிற அவமானம் வேற. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமும் அவங்க நம்ம கூட பேசாம மட்டும் இருக்காங்கங்கிறது கம்மின்னு நினைச்சுக்கோங்க. அவங்க கோவத்திலயும் கொஞ்சம் நியாயம் இருக்குல்ல. என்ன நியாயம்? அப்பா அம்மாவை விட பணமும் சொத்தும் தான் பெருசு நீயும் சொல்ல வரியா? என்னங்க நீங்க? அவங்க சின்ன பசங்க தானே. இந்த வயசுல எது பெருசா தெரியுமோ அதுதான் அவங்களுக்கு தெரியுது. இந்த வயசுல என்ன பெருசு? பணம் தானே. சும்மா பெத்த பாசம் வளர்த்த பாசம்னு பூச்சாண்டி காட்டினா போடாண்டு போயிடுவாங்க. என்னை விட நீதான் அவங்களை எல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அதுக்குதான் சொல்றேன், தொழில பெருசு பண்ணணும்னு. நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கவனமா கேக்குறீங்களா? சொல்லு. நீ சொல்றத கேட்காம நான் எங்க போறேன்? இப்போ நாம ஹாஸ்பிடல்ல பண்ண முதல் வேலையிலேயே செலவெல்லாம் போக 2500 ரூபாய் நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அங்க வாரத்துக்கு குறைஞ்சது 2 தடவையாவது துணி சேரும்னு அவங்க சொன்னாங்கல்ல. அப்பனா வாரத்துக்கு 5000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். மாசத்துக்கு இந்த ஒரு ஹாஸ்பிடல்ல மட்டும் 20000 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் அடுத்து அவங்களே இன்னும் 2-3 ஹாஸ்பிடல் புடிச்சு தரதா சொன்னாங்களா? அதுல குறைஞ்சது இன்னும் ஒரே ஒரு ஹாஸ்பிடல் கிடைச்சா கூட அதிகமா 20000 ரூபாய் கிடைக்கும். அப்ப மொத்தம் 40000 ரூபாய். என்ன உமா இது? என்ன டாஸ்மாக்கா? கடை மேல கடை திறந்து லாபத்தை கூட்டிட்டே போறதுக்கு லாண்ட்ரி கடை. நம்ம 2 பேரும் எவ்வளவு உழைக்க முடியுமோ அவ்வளவுதானே பண்ண முடியும். கிண்டலா? இத பாருங்க, விளையாடாதீங்க. உங்களை யாரு பார்க்க சொன்னா? எல்லா வேலையும் நான் ஒரே ஆளே பாத்துக்குவேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வாரத்துக்கு 2 நாள் வேலை இருந்தா மீதி 5 நாள் இருக்குல்ல. அதுல இன்னும் எவ்வளவு வேலை செய்யலாம் தெரியுங்களா? நான் உன்னோட நம்பிக்கையை கேலி செய்யல. சொல்லு. அப்படி வழிக்கு வாங்க. நம்ம இஸ்திரி வண்டிக்குன்னு ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு 10000. அதுக்கப்புறம் அப்படி இப்படி சில லாட்ஜ் ஹோட்டல் கான்ட்ராக்ட் எல்லாம் புடிச்சா அவங்களுக்கு நாம பண்ற வேலை மூலமா 10000 இல்லனா 20000 கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் மாசம் 60000 இருந்து 70000 ரூபாய் கிடைக்கும். போதுமா இது? எதையும் விளையாட்டாவே நினைக்காதீங்க. முடியும் நினைச்சா எல்லாமே முடியும். அதுக்கு உங்களை விட வேற உதாரணம் வேணுமா? உங்களால எல்லாம் அப்ப முடிஞ்சதில்ல. இப்பவும் முடியும்னு நினைங்க. கண்டிப்பா முடியுங்க. சரி, நம்ம கண்டிப்பா நல்லா வருவோம். போதுமா? பசங்க பேச மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தப்பட்டீங்கல்ல. நம்ம கடன் எல்லாம் அடிச்சு வீட்டை மீட்டு அவங்களுக்கு அந்த தொழிலையும் மீட்டு கொடுத்தாச்சுன்னா அப்புறம் அவங்க எப்படி வந்து நம்ம கிட்ட பேசுவாங்கன்னு பாருங்க. அதனால நம்ம பசங்களோட நாம பழைய மாதிரி திரும்ப ஒன்னா இருக்கணும்னா நாம கடுமையா உழைக்கணுங்க. இல்ல நான் கடுமையா உழைக்கணுங்க. நீங்க இது வரைக்கும் உழைச்சது எல்லாம் போதுங்க. இனிமே எல்லாம் ஏன் பொறுப்பு. சரியாங்க? சரி, உழைக்கிறதெல்லாம் நீ செய்ய. ஆனா நான் வீணா
வீட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் உமா. சரியா? ஏங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறீங்க? உங்களால முடிஞ்சப்போ நீங்க நிறைய உடைச்சிட்டீங்க, முடியாதப்போ நீங்க ஓய்வு எடுக்கணும். நீங்க ஓரளவுக்கு தேர்னதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. நான் உங்க கூட வந்து நிக்கிறேன். அது வரைக்கும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்க. நீ எனக்கு மனைவியா வந்ததுக்கு நான் என்ன தவம் செஞ்சேனோ தெரியல. எவ்வளவு நம்பிக்கையா பேசுற நீ. தெய்வமே நம்மளை கைவிட்டாலும் உன்னோட நம்பிக்கை நம்மளை கைவிடாது உமா. சரி சரி, ரொம்ப ஃபீலிங்க கொட்டாதீங்க. நேரமாச்சுங்க, காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. படுங்க. கடவுளே, ஐயோ, கரண்ட் கட் ஆயிடுச்சு போல இருக்கு. எந்த நேரத்துல போயிடுச்சு? கரண்ட் எப்ப வரும்னு தெரியலையே. கொசு வேற பிச்சு எடுத்துருமே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிரும். இந்த கதவை கொஞ்சம் திறந்து வைக்கிறேங்க, காத்தாவது வரும். உமா, கொஞ்சம் வெளியில உட்காரலாமா? வேண்டாம் வேண்டாம், நீங்க படுங்க. என்ன தேடுற? நீங்க படுங்க. ஏய், நீங்க படுத்துக்கோங்க, நான் விசிறி விடுறேன். என்ன உமா நீ? ஆ? ஈஸ்வரி, சொல்லுங்க. என்ன நந்தினி, சொல்லுங்கன்னு இவ்வளவு சலிப்பா பேசுற? இப்ப நான் இருக்கிற நிலைமையில சந்தோஷமாவா பேச முடியும்? தப்பா நினைச்சுக்காத நந்தினி. இந்நேரம் மனசு தேறி இருப்பேன்னு நினைச்சேன். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியுமா? உமா குடும்பத்தை பழி வாங்கணும்னு சதி வேலையை தொடங்கணும். இப்ப நீங்களும் நல்லா இருக்கீங்க, நான் தானே பாதிக்கப்பட்டு நிக்கிறேன். உங்களுக்கு அது புரியலையா? அது என்னமோ உண்மைதான். என்னது உண்மையா? ஐயோ, நீதானே நந்தினி அப்படி சொன்ன? கிரி சாரு போயிட்டாரு, கீதா வேற உள்ள இருக்கா. இப்ப என்னன்னா சரவணனும் வெளியே வந்துட்டான். இந்த உமாவும் ஏதோ பிசினஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காளாம். அடுத்து பிரிஞ்ச குடும்பம் ஒரு பாட்டு பாடி ஒண்ணு சேர வேண்டியதுதான் பாக்கி. நானே அதை நினைச்சுதான் வேதனைப்பட்டு இருக்கேன். இப்ப என்கிட்ட இதெல்லாம் சொல்லி வெறுப்பேத்துறீங்களா? நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. ராம் கூட பாவம் அனாதை மாதிரி சுத்திட்டு இருக்கான். இப்படி மொத்தமா சூறாவளி அடிச்சு நான் எங்கதான் போறது? இப்ப நான் போன் பண்ணதே அதுக்குதான். என்ன நடந்தாலும் அந்த குடும்பத்தை நாம ஒண்ணு சேர விடவே கூடாது. பிரபாவுக்கு பாசம் அப்பப்ப பொங்கி வழியறதா கேள்விப்பட்டேன். அதான் உனக்கு ஒரு அலர்ட் கொடுத்து உஷார் பண்ணணும்னு பார்த்தேன். நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்றத மட்டும் கேளு. நீ என்னமோ பழி வாங்கறதுக்காக தான் உமா குடும்பத்துக்கு மருமகளா போன. ஆனா எல்லா கஷ்டமும் உன் குடும்பத்துக்கே திரும்பி வந்துகிட்டு இருக்கு. அதையே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. சரி சரி சரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. நீ பிரபா கூட விலகியே இருந்துட்ட. அவனும் நீயும் இப்ப நல்ல நெருக்கமாகணும். அப்பதான் உள்ள இருந்துகிட்டே நீ பழி வாங்க முடியும். எல்லாம் சரிதான், அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன நீ இன்னும் விவரம் புரியாதவளா இருக்க? முதல்ல நீ பிரபா கிட்ட அன்பாரு, பாசமா நெருக்கமா பேசு. அவனுக்கு நீ சப்போர்ட்டா இரு. அவனை அப்படியே நீ உன் கைக்குள்ள போட்டுக்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சீக்கிரமாவே நீ ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டன்னு வச்சுக்கோ. அப்புறம் ஆத்தாவாது அப்பனாவது. உனக்காக இல்லைன்னாலும் அந்த குழந்தைக்காக வச்சும் அவன் உன்னையே சுத்தி சுத்தி வருவான். புரிஞ்சுதா? நல்லாவே புரியுது, ஆனா இவ்வளவு நாள் எனக்கு இது தோணாம போச்சே. இப்பவாவது புரிஞ்சுகிட்டல, இனிமேலாவது புத்தியோட பொழைச்சுக்கோ. நான் போனை வைக்கிறேன், நான் சொன்னதை மறந்துடாத. சரியா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே. பிரபா, அதான் சரவண மாமா வெளியில வந்துட்டாருல்ல, அப்புறம் ஏன் வருத்தமாவே இருக்க? ஒண்ணும் இல்ல நந்தினி, கொஞ்சம் மனசு சரியில்லை.
புருஷனுக்கு ஆறுதல் பொண்டாட்டி, பொண்டாட்டிக்கு ஆறுதல் புருஷன். நீ உன் கஷ்டத்தை யார்கிட்டயும் சொல்லாம தனியா உட்காந்து ஃபீல் பண்ற. நானும் என் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தனியாவே கஷ்டப்படுறேன். இப்படியே இருந்தா நல்லாவா இருக்கும்? நீ சொல்றதெல்லாம் சரிதான் நந்தினி. இப்போ உங்க அக்கா கூட வீட்ல இல்ல. நானும் இப்படியே இருந்தா பாவம், நீ தனியா என்னதான் பண்ணுவ? ஆனா என்னால இயல்பா இருக்க முடியல நந்தினி. பரவாயில்ல பிரபா, ஆனா உன் கஷ்டத்தையாவது நீ என்கிட்ட சொல்லலாம்ல. இதை நான் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல நந்தினி. சரவணன் பூமிகா வாழ்க்கையில புதுசா ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது சரவணன் மேல குண்டு பாஞ்சதில்ல, ஆமா. அதனால ஏதோ நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால அவனால இனிமே தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதான். என்னங்க, இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.